ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். காலமும் இடமும் மனத்தின் சங்கல்பத்தால் கட்டுப்பட்டது போல் காணப்படுகிறது. காலமும் இடமும் அளவிற்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்பாற்பட்டவை. உலகம் மனத்தின் சங்கற்பத்தால் உண்டாகிறது. மனத்தின் சங்கற்பங்களை அழித்தால் முக்தி நிலை கிட்டும். எல்லா உலகத் துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நமது அறியாமை. நம்முடைய விழிப்பு, தூக்கம், கனவு என்ற 3 நிலைகளுக்கு அப்பாலுள்ள தூரிய நிலையில் காலமும் இடமும் கிடையாது. அறியாமையில் இருப்பவனுக்கு உலகம் துன்பமயமானது. அறிவாளிக்கு உலகம் இன்பமானது. காண்பவன் காணப்படும் பொருள் ஆகியவை மனத்தின் கற்பனை. இதனை அழித்தால் ஆன்மாவை தரிசிக்கலாம். மனத்தில் எண்ணங்களற்ற நிலையில் ஆன்மா வெளிப்படும். ஆசை, அகம்பாவம், நான் என்ற மமதை, சுயநலம் இவையே நமது துன்பங்களுக்கு காரணமாய் அமைகின்றன. துன்பங்களுக்கான காரணங்கள் பற்றி அறிந்தும் நாம் அவற்றை விட்டு விலக விரும்புவதும் இல்லை, விலக முடிவதும் இல்லை. ஆகாயத்தில் காணப்படும் நீல நிறம் பொய்யான போதும் நமது கண்களுக்கு எப்படி மெய்யாக தென்படுகிறதோ அதுபோல உலகமும் பொய்யானதே. ஞானமில்லாதவனுக்கு சாஸ்திரங்கள் ஒரு சுமை. ஆசை அதிகம் உள்ளவனுக்கு அறிவு ஒரு சுமை. மன அமைதி இல்லாதவனுக்கு மனம் ஒரு சுமை. ஆன்மாவை பற்றி அறிவில்லாதவனுக்கு உடம்பு ஒரு சுமை. எப்படி அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவனை விட்டு விலகுவார்களோ அப்படி உயிரும் உடலை விட்டு நீங்கும். ஓம் சக்தி.